நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது கர்த்தாவே. இந்த இடத்திலே நாங்கள் குடும்பமாய் சகோதரராய் ஒன்றாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு உங்கள் மத்தியிலே என்னை இணைத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே இங்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே நான் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நான் செய்திக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மகா ஞானம் உள்ளவைகள். மகா ஞானம் உள்ளவைகள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலே சிந்திப்போம். இப்ப வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24, 28 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 4 ஒரு ஜந்துக்களை பத்தி, அதாவது உயிரினங்களை பத்தி அதுல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நோட் பண்ணீங்களா? வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல 4 உயிரினங்கள். பூமியில் சிறியவைகளா இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 அவையாவன, அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு, சத்துவமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலிருந்து இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. அப்போ முதலாவது எறும்பு, குழிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி. இந்த 4 பத்தி தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். கர்த்தர் மிக அனந்த ஞானம் உள்ளவர், மகா ஞானம் உள்ளவர். நாமும் அவரை போல ஞானம் உள்ளவர்களாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாரு. அவரை போல நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த 4 அற்பமான சிறிய இந்த பூச்சிகள் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு பார்க்கும்போது, நீதிமொழிகள் 31 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது மகா ஞானம் உள்ள 4 ஜந்துக்களை குறித்து ஆராய்ந்து அதை எழுதினவர் யார் அப்படின்னா யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் அப்படிங்கிறவரு இந்த நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அப்போ அதாவது இது சிறியவை, அற்பமானவை, சத்துவமற்றவை, ஆனா மகா ஞானம் உள்ளவை. சிறியவை, அற்பமானவை, சத்துவமற்றவை, பலன் இல்லாதது, ஆனா மிகுந்த ஞானம் உள்ளது. இது எப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஜந்துவா இருந்தாலும் கர்த்தர் இத கொடுத்திருக்கிற அனந்த ஞானம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த நாட்கள்ல நம்மளும் சில வேளைகள்ல நம்மை கூட நான் ஒரு நிறைய பேர் ஜெபம் பண்றப்ப பார்த்துருக்குறேன். நானு பூச்சி, நான் புழு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேர் நான் குப்பை அப்படின்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்மளையே நம்ம தாழ்த்திக்கிறோம். சில நேரங்கள் அந்த தாழ்மை நமக்குள்ளே அப்படியே நமக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போயிருது. எந்த வார்த்தைகளை சொல்லி நான் அப்படி, நான் இப்படி, நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் பலவீனமா இருக்கேன் இப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறதே சில நேரங்கள்ல மறுபடியும் நம்ம மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருக்கு. அப்ப இந்த நாள்ல நிறைய பேர் படிப்பறிவு இல்லை, எனக்கு திறமை இல்லை, இந்த காரியத்தை என்னால செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிற நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது என்ன செய்வார்? அசாத்தியமான காரியங்களையும் சாத்தியமாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த சிறிய ஜந்துக்களுக்கு கொடுத்த ஞானத்தை தேவன் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? அவருடைய சாயல்ல உருப்பெற்ற நாம அவருடைய சாயல்லையே உருவாக்கின நமக்கு அவர் தராம இருப்பாரா? 1 கொரிந்தியர் 1:31 வாசிக்கும் போது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி, மத்தேயு 18:10 பார்க்கும்போது இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள்
பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மையும் நம்மளை தாழ்த்திக்க கூடாது. ரொம்பவும் அப்படி நம்மளுடைய வார்த்தைகள் தான் நமக்கு ஜீவனை கொடுக்குது. இப்ப நம்மளை நம்ம திடப்படுத்திக்கணும். அதே போல நாம் பார்க்கிறவர்கள் நம்மோடு இணைந்து பழகிறவர்களிடத்திலையும் அவர்கள் யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணிடக்கூடாது. அதாவது நம்ம இதுக்குரிய விளக்கங்கள் சொல்ல தேவையில்லை. யாரையும் நம்ம அற்பமா சாதாரணமா நம்ம எண்ணிடக்கூடாது. ஏன்னா அவர்களும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அந்த ஆத்மாவுக்காகவும் தேவன் இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்மாவுக்காகவும் வசனத்துல வாசிக்கும் போது தேவ தூதர்கள் பரலோகத்துல என் பிதாவின் சமூகத்துல எப்பொழுதும் தரிசிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்களாம், தேவனுடைய சமூகத்துல வேண்டிக்கிட்டே இருக்காங்களா. நம்ம அப்போ இந்த வசனத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தூதர்கள் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தூதர்கள் நம்ம கூட நமக்குரிய தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த தூதர்கள் தான் நமக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சங்கீதம் 91, 11, 12 வாசிங்க. சங்கீதம் 91 எல்லாரும் தெரிஞ்ச வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமது தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கையில ஏந்திட்டு போவாங்க. அப்போ உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி நீ கர்த்தரை வேண்டிக்கும் போது உனக்குரிய தூதர்கள் உன்னை பாதுகாத்துக்குவாங்க அப்படிங்கிற வசனம் சொல்லுது. அதே போல நம்ம இடத்துல ஞானம் இல்லைன்னா யாக்கோபு 1:5 சொல்ல வார்த்தைகள்ல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்போ ஞான வரங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்த ஞான வரங்கள் அது நிறைய இருக்கு. அவருக்கு ஜெபிக்கிற வரங்கள் இருக்கு, பிரசங்கிக்கிற வரங்கள் இருக்கு, பாட்டு பாடுற வரங்கள் இருக்கு, சுகமளிக்கிற வரங்கள், இப்படி நிறைய ஞான வரங்கள் இருக்கு. அதுல முக்கியமான 2 என்னன்னு பார்க்கும்போது அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை தெரிவிக்கும் வசனம். இந்த வரங்கள் நமக்கு தேவை. அறிவை உணர்த்தக்கூடிய வசனத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம், தெளிவடைகிறோம். வார்த்தைகள் கேட்கும் போது நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம உடல் நமக்கு ஏற்றதா நம்ம அதை உட்கிரகிச்சு கொள்றோம். இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வசனம் எனக்குரியது அப்படின்னு. அறிவை உணர்த்தும் வசனத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்றது. ஞானத்தை தெரிவிக்கும் வசனம், ஞானம் இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு கொடுக்கறது என்ன அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்கொள்றது, அதை நாம் புரிந்து கொள்றது. இது ஒரு பெரிய ஞானம். இந்த ஞானத்தை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். சாலமோன் கேட்கிறார், எனக்கு ஞானத்தை கொடு. அவர் வாலிபனா இருக்கும் போது கூட அவர் கேட்கிறாரு, எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு. அப்போ என்ன செய்யறாரு, அப்படியே தேவன் அருமையா ஞானத்தை தேவனிடத்திலிருந்து சாலமோன் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் இந்த வசனத்திலே பார்க்கக்கூடிய அந்த சிறியவை அற்பமானவை அப்படிப்பட்ட ஜந்துக்கள்ல முதல்ல பார்க்கக்கூடியது எறும்பு. எறும்பை குறித்து நம்ம பார்க்கும்போது நிறைய நேரம் நம்ம எறும்புகிட்ட இருந்து நிறைய வசனங்கள் இருக்குது. எறும்பு போல சுறுசுறுப்பா இருக்கணும். அப்ப இன்னும் நிறைய என்ன வசனம் நமக்கு தெரியும், சுறுசுறுப்பு, அப்புறம் சேமிப்பு, இப்படி நமக்கு முக்கியமான விஷயம். சின்ன ஒரு உருவம் தான் ஒரு ஜந்து. ஆனா அதுக்கு இருக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்னன்னு பார்க்கும்போது, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தன் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்புன்னு சொல்லி நீதிமொழிகள் 30:25 பாக்குறோம். நம் கால்களால மிதிக்கப்படுது, அதுக்கு பேச தெரியாது. ஒரு முறை ஒரு சேவா ராஜஸ்திரீ சாலமோனை பார்த்து கேட்கிறாங்க, இந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து ஏன் நின்னுட்டீங்க? இப்படி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு எறும்பு கூட்டம் வருது. கூட வந்திருக்கிற அந்த ராஜஸ்திரீ சொல்றா, ஏன் இந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து நின்னுட்டீங்கன்னு சாலமோனை பார்த்து கேட்கிறப்ப சாலமோன் சொல்றாரு, எல்லாரும் இவைகளை மிதிக்கிறாங்க, சாலமோன் ராஜாவுமா என்ன மிதிக்க போறாருன்னு சொல்லி எறும்பு பேசுறது என் காதுல விழுகுது அப்படின்னு சொல்றாரு. மாத்திரம் இல்ல, பில்லி கிரகாம்ங்கிற ஒரு பெரிய நற்செய்தியாளர் சொல்றாரு, ஒரு எறும்பை எடுத்து கையில வச்சுக்கிட்டு அந்த எறும்பை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எறும்பை கையில வச்சுட்டு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எறும்புக்கு என்ன செய்யுங்க,
அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கும் பங்கமா ஓடிட்டு இருக்குது. ஆனா அந்த எறும்பை வச்சு ஒரு சுவிசேஷத்தை ஆரம்பிச்சாராம். எறும்பை போன்ற ஒரு மனிதர்களை தேடிதான் கர்த்தர் பூமிக்கு வந்தார். ஒரு சின்ன நம்ம பூமியை தொலை தூரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தே பிளைட்ல போயிருக்கிறவங்க பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துல இருந்து போறவங்களே நம்ம இப்படி நடந்து மனுஷர்கள் போறது எப்படி இருக்குங்க, எறும்பு ஓடுற மாதிரிதான் இருக்கு. இப்படி எறும்பை போல இருக்கிற ஒரு மனிதனை தேடிதான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவனை போல மாம்சமும் ரத்தமும் உடையவரா மாறினார். அவருக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணாராம். எறும்புக்கு இருக்கிற ஞானம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது காலத்தை அறிந்து கொள்ளுதல். காலம் இது என்ன காலம், வரப்போகிறது மழை காலம். இப்ப இருக்கிற காலத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஞானம் எறும்புக்கு இருக்குது. காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம். ரெண்டாவது காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிற ஞானம். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம தன்னுடைய ஓட்டத்தை தொடர்ந்து அந்த அந்த மழைக்காலம் மட்டும் தான் அது ரெஸ்ட் எடுக்குது. மழைக்காலத்துல மட்டும்தான் அது அது அந்த அதனுடைய அந்த குழிக்குள்ள இருக்குது. இப்போ மற்ற நாட்கள் எல்லாமே அது என்ன செய்யுதுங்க, தன்னுடைய வேலையை செய்து தனக்கென்று உணவை அது சேகரித்து வைக்குது. அப்போ காலத்தை அறிந்து கொள்ளும் தன்மை, ரெண்டாவது காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற தன்மை, கோடை காலத்திற்கு தன் ஆகாரத்தை சம்பாதித்து மாறி காலத்தை எதிர்கொள்கிற ஆயத்தமாகிற தன்மை. இந்த மூன்று தான் நமக்கு தேவை. எதுக்கு தேவை அப்படின்னா, மழைக்காலம் இருக்குதுங்கிற அறிவு எறும்புக்கு இருக்குது, அதுக்கு முன் சேமிக்கணுங்கிற ஞானம் இருக்கு. நாம் ஒவ்வொருவருக்கும் என்ன அறிவு இருக்குன்னா, பரலோகம் இருக்குதுங்கிற ஒரு அறிவு இருக்குதுங்க எல்லாருக்கும். சின்ன வயசுல இருந்தே நமக்கு கற்றுக்கொள்கிறது பரலோகம் இருக்கு, நித்திய ராஜ்யம் இருக்கு, பாதாளம் இருக்கு, நரகம் இருக்கு. இதெல்லாம் நம்ம சண்டே கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வரோம். அப்போ நமக்கு முன்பாக நல்லா தெளிவா தெரியுது பரலோக ராஜ்யம் இருக்குது அப்படின்னு. அப்போ பரலோகத்துக்கு ஆயத்தப்படுறது என்னதுங்க, நமக்கு விசேஷித்த ஞானம். எப்படி எறும்பு ஆயத்தப்படுதோ அதே போல பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது நமக்கு எறும்பின் மூலம் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசேஷித்த ஞானம். யோவான் 9:4 சொல்லப்ப 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, பகல் காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போது ஒரு லாயராக இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களை எல்லாம் தேவனிடத்துல, பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் நியாயாதிபதியா வரும்போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுங்க, அவர் நமக்கு நமக்கு ஃபேவரா அவரு இருக்கவே முடியாது. யார் அவனவன் என்னென்ன பாவம் செய்தானோ அதுக்குரிய சரியான பலனை கொடுக்கறதுக்கு தேவன் வருவார். அவர் நியாயாதிபதியாய் வரும்போது அவர் சரியாய் நியாயம் தீர்க்கப்படுவார், சரியாய் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் பங்குள்ளவர்கள். அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தோடு அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்முடைய இந்த உலக ஓட்டம் இருக்கணும். மணவாளன் வருவது நிச்சயம், கட்டாயம் தேவன் வருவது நிச்சயம். அப்போ அந்த மணவாளனுக்கு ஏற்றபடி அவங்க தீவெட்டிகளோட கூடிய எண்ணெயும் ஆயத்தமா நம்ம வச்சுட்டு இருக்கிறப்பதான், காத்துட்டு இருக்கும் போதுதான் அவரோடு இணைந்து நம்ம போக முடியும். ஒருவேளை எண்ணெய் இல்லாம தீவெட்டி வச்சுட்டு எண்ணெய் இல்லாம போச்சுன்னா கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுரும். நாம பரிதாபமான நிலைமை. இந்த நிலைமைகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அநேக ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை தேடி வீடு தேடி வந்துட்டு இருக்குது. வசனங்கள் எல்லாம் டிவியில வருது. ஒவ்வொரு நாளும் நம்ம டிவியில பாக்குறோம், அது நற்செய்தி கூட்டங்கள்ல கேட்கிறோம். இது போல ஞாயிறு ஆராதனைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. பரலோக ராஜ்யம் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? அப்ப அதுக்கு நம்ம ஆயத்தமாவது நமது கடமை. எறும்பின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். நீதிமொழிகள் 6:6 பார்க்கும்போது, சோம்பேறியை நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள், அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பூமிக்குரிய கொஞ்ச கால வாழ்க்கை நித்திய சந்தோஷத்தை நமக்கு நிர்ணயிக்கக்கூடியதா இருக்குது. கொஞ்ச கால வாழ்க்கை தான். ஒரு போன வாரம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், உடம்பு பல்லு வலின்னு சொல்லிட்டு. அப்ப பாக்குறப்ப என்னோட வயசு 46 போட்டிருந்தாரு.
அப்போ அவரே போட்டுட்டாரு 46. அப்போ எனக்கு 56 அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சுட்டு, பரவாயில்லையே, யாருமே வயசை கூட்டி சொல்ல விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. சில நேரங்களை நம்மளையே யோசிக்கிறப்போ எனக்கு 56 வயசு ஆயிடுச்சா அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம சிந்திக்க தோணுது. நாட்கள் வேகமா ஓடிட்டு இருக்குது. இப்பதான் பிறந்தோம், படிச்சுட்டு இருந்தோம், ஸ்கூல் லைஃப் போச்சு, காலேஜ் லைஃப் போச்சு, வேலை கடந்து கல்யாணம் ஆச்சு ஆச்சு ஆச்சு, அடுத்து 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 கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ என்னைய நான் சொல்றேன். அப்போ நாட்கள் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அப்போ பூமிக்குரிய கொஞ்ச வாழ்க்கையில நித்திய சந்தோஷத்தை நம்ம நிர்ணயிச்சிடணும். என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னும் கொஞ்சம் எவ்வளவு வருஷங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பங்குள்ளவனா, நான் ஆயத்தமாக இருக்கிறேனா அப்படிங்கறத ஆராய்வது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா நாம் இருக்கணும். நான் இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் தேவன், எறும்பு எப்படி ஆயத்தமா இருக்கோ அதே போல நாமளும் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நம்ம ஒரு ஒரு வானத்தை பார்த்து நம்ம சொல்றோம், கருக்களா இருக்கு, இன்னைக்கு மழை வரும், இங்க கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு, இப்படிலாம் வரும்னு சொல்லி நம்மளா கெஸ் பண்றோம். அங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு வானத்தை பார்த்தே நம்ம அறியறோம் நம்ம நம்மளுடைய ஞானத்துல. அப்போ காலத்தை அடையாளங்களை நிதானிக்கிற நம்ம, அப்போ நம்ம என்ன செய்யணுமா, நாட்களையும் நம்ம நிதானித்து அறியணும். காலங்கள் நம்ம பார்க்கறதெல்லாம் பார்க்கிறோம், ஆனா நமக்குள்ள அளந்த ஞானத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை குறித்த பயத்தோடு நம்ம வாழ வேண்டும். அதுக்குரிய ஆயத்தை நமக்கு இருக்கணும். பயம்னா பயம் இல்லை, பயம்னா பயந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை. கர்த்தர் விரும்புகிறது அதுதான். பயத்தை விரும்புற அவரை நேசிக்கணும். அவர் உண்மையா நேசிக்கும் போது அந்த பயம் வேற, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேற. அடிப்போன்னு சொல்லி பயப்படுறதுக்கும் அன்பா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை நிமித்தமா பிள்ளைங்க பயப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அம்மா தப்பு பண்ணா அடிச்சிருவாங்க அப்படின்னு பிள்ளைங்க பயப்படுறதுக்கும், அம்மாவோட மேல வச்சிருந்த அன்பின் நிமித்தமா நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிற அந்த பயமும், அதுக்குரிய 2 வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ தேவன் விரும்புகிற காரியம் அப்படிதான். அவர் மேல பிரியமா இருந்து அவர் மேல் பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வது, குழிமுசல்கள். நீதிமொழிகள் 30:25 வாசிக்கும் போது, சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கிற குழிமுசல்களும் அப்படின்னு வாசனை சொல்லப்போ, முயல் அப்படின்னு சொன்னா நம்முடைய பார்வையில முயலை நிறுத்துங்க, அது எப்படிப்பட்ட அப்படி ஒரு விலங்கு, மிகவும் சாதுவான விலங்கு. ஒரு எறும்பு கூட அதை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா கடிக்குது இல்லைங்களா? அதுக்கு அதனுடைய இடத்துல போய் நம்ம நின்றுட்டோம் தெரியாம அப்படின்னா அது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு கடிக்குது. ஆனா முயலுக்கு அந்த அந்த கோபம் அதுக்கு இருக்காது. எவ்வளவு அழகா இருக்கு, எப்படி எவ்வளவு வெயிட்டா இருந்தாலுமே அதுக்கு இந்த சிங்கத்தை போல அந்த எதிர்க்கிற அந்த கர்ச்சிக்கிற தன்மை அதுக்கு இல்லை. பாம்புக்குரிய விஷத்தன்மை அதுக்கு இல்லை. எவ்வளவு பெரிய எந்த மிருகங்கள் வந்தாலும் அதுக்கு பயந்து ஓடக்கூடிய அந்த பயப்படுற தன்மை தான் குழிமுசல்களுக்கு இருக்குது. அப்போ மற்ற பிராணிகள் தாக்க வர்றப்ப கூட பயந்து ஓடக்கூடியதா இருக்குது. இந்த குழிமுசலுக்குடைய அந்த ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தா, என்ன செய்துங்களாமா, அது சத்துவமற்ற ஜந்துவாயிருந்து தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கிற குழிமுசல்கள். கண்மலை அப்படிங்கிறப்போ பாறைகள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி, பாறை அதிகம் நிறைந்த ஒரு மலைப்பகுதி, அதுதான் கண்மலை. அப்போ இது இவ்வளவு சாதுவா இருந்தாலும் கூட அதனுடைய ஞானம் என்னன்னு பாருங்க. பாறைகள் அதிகமா இருக்கிற அந்த இடத்துல போய் தான் அதுக்குரிய இருப்பிடத்தை தேடிக்குதாமா. அப்போ சத்துவம் இல்லாதது, பயப்படக்கூடியது, பலனில்லாதது, ஆனாலும் அதுக்குரிய ஞானம் உயர்ந்த இடத்துல, பாறைகளின் இடத்துல தன்னுடைய குடியிருப்பை அது தேர்ந்தெடுக்குது. இப்ப நம்முடைய கண்மலை என்ன? நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களவா, நம்முடைய கணவனையா, அல்லது நம்ம பெற்றோரையா? நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை. நமக்கு கிறிஸ்து தான் கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10:4 பார்க்கும்போது நமக்கு ஒரு கண்மலை உண்டு, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி பார்த்தோம்.
உயர்ந்த மலைகளுக்கு பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குழி முசல்களுக்கும் அடைக்கலன்னு சொல்லி 104ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்போ நம்மளுடைய அடைக்கலம் உயர்ந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து. இந்த நாள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம ஒருத்தரை சார்ந்து இவங்கதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க கடைசியில பார்க்கும்போது அதற்கு அவங்கள்ட்ட இருந்து சரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படலைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். இப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணுங்க? கர்த்தர் மேல வைக்கணும், கிறிஸ்துவ மேல வைக்கணும். அவரே என்னுடைய கண்மலை, அவர் தான் எனக்கு பாதுகாப்பு, அவர் தான் எனக்கு மீட்பு, எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே எனக்கு போதுமானவர் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நம்ம நிறுத்தி இருந்தோம்னா நம்ம எதை குறித்தும் சோர்ந்து போக மாட்டோம். எந்த நமக்கு உலக ரீதியில நமக்கு நம்ம எதிர்பார்ப்புகள் எது நமக்கு கிடைக்கலனாலும் கூட கிடைக்காம போனாலும் கூட நமக்கு சோர்வு வராது. காரணம் நம்முடைய கண்மலை கிறிஸ்து. இப்படியாக ஒரு நாள் மோசே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கும் போது, மோசே மகிமை காண விரும்பிய போது கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நின்று என் மகிமை கடந்து போகும் மட்டும் நான் உன்னை அந்த கண்மலையில் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்திலே உன்னை மூடுவேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 18:2 பார்க்கும்போது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஒரு சுவிசேஷகர் காட்டு பகுதியில ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது பயங்கரமான ஒரு காட்டு பன்றி அவரை துரத்திட்டு வந்துச்சான். அப்ப நான் ஓடி போய் ஒரு பாறை இடுக்குல போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. இந்த பண்ணினால அந்த இடுக்குள்ள நுழைஞ்சு உள்ள வர முடியல. அது அந்த பாறையில மோதி 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 அந்த காட்டு பன்றி மோதி மோதி கடைசியில ரொம்ப டயர்டாகி போயிருச்சான். அப்ப அவர் எழுதின பாட்டு தான், பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே பக்கம் பட்ட காயம். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த பாடலை எழுதினவர் அந்த ஊழியக்காரரு இப்படிப்பட்ட சூழ்நிலையை நினைச்சுதான், அவர் சந்தித்த இந்த சூழ்நிலையை நினைச்சுதான் இந்த பாடலை எழுதினாராம். சங்கீதம் 91:1-2 பார்க்கும்போது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நம்ம என்ன செய்யணுமா? நான் கர்த்தரை நோக்கி, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் சொல்லி நாம் சொல்லணுமா. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபர் சதாம் ஹுசேன் யுத்த நேரத்துல தனக்கு அடைக்கலமா ஒரு பாதாள ஒரு அறையை உருவாக்கிட்டு அங்க போயிருந்தார். அமெரிக்க இராணுவம் என்ன செஞ்சுச்சுங்க, விமானத்தின் மூலம் குண்டு தாக்கப்பட்டு கரெக்டா அவர் எந்த இடத்துல அந்த பாதாள அறையை உருவாக்கி தங்கியிருந்தாரோ அங்கே அப்படிங்கிறது. அப்போ மனித மூளையினால நம்மனால பெரிய பராக்கிரமா நம்ம இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட நம்ம நினைவுகளினால நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் மாத்திரமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அப்போ புலி முசல்கள் கண்மலையின் மேல தன்னுடைய இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்திருக்குது. நம்மளுடைய இருப்பிடமும் நம்ம சார்ந்து இருக்கிற இடம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவாகிய கண்மலை. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கிறது வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளிகளை பார்க்கும்போது ராஜா இல்லாதிருந்தும் அவைகள் பவுஞ்சாக புறப்படுகிறது. இதை லீட் பண்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப தேனீகள்னா ராணி தேனி அப்படி ஒரு லீடர் இருக்காங்க. இப்ப காட்டுகள்ல சிங்கம் ராஜாவா இருக்குது. இப்படி பல ஊர்வன பரப்பனக்கெல்லாம் ஒரு லீடர்ஸ் இருக்காங்க. ஆனா ஆடு மாடுகளுக்கு கூட அந்த லீட் பண்ற ஆளுங்க இருக்கிறாங்க. அப்படின்னு என்னன்னு சொல்றது, மந்தையை மேய்க்க கூட காட்டு மிருகங்கள்ல ராஜாவும் ஆடு மாடுகள் எடுத்துக்கொண்டா மந்தையா ஒரு கூட்டமா மேயுது. அப்போ வெட்டுக்கிளிகளை நம்ம பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு லீடர்ஷிப் இல்லை, ராஜா இல்லை. அது எப்படி ஒண்ணு போல புறப்படுது. திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டம் அப்படியே கொத்தா பறந்து போகும். நம்ம பார்க்கிற பார்வையில முழுசும் அந்த வெட்டுக்கிளிகள் பறந்து போகும். எப்படி இப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது தன் பின்னங்கால்களினுடைய இறகுகள்ல தன்னுடைய இறகு பின்னங்கால்ல உராய்வதனுடைய சத்தத்தை ஒண்ணுக்கொண்ணு கேட்டுதான் என்ன செய்யுதுங்களா, ஒன்னா பறக்குதான். அக்கா நீ போறீங்களா, கடைக்கு போறீங்களா, நானும் வரேன், போறப்ப சொல்லிட்டு போங்க
வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறது ஒரு பக்கம். இது என்ன செய்தான், இதனுடைய வெட்டுக்கிளியினுடைய பின்னங்கால்கள்ல அதனுடைய ரெக்கை உராய்வதை வச்சு பக்கத்துல இருக்கிற வெட்டுக்கிளிக்கு தெரிஞ்சுக்கிறான் இது கிளம்பிருச்சு அப்படின்னு. அப்ப எந்த அளவுக்கு அது அந்த மைண்ட் ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. அப்போ பவுஞ்சு பவுஞ்சாய் அப்படின்னு வேத வாசனத்துல வாசிக்கிறோம். கூட்டமா இருந்து எழும்பி அது பறக்குது. அப்போ இந்த வெட்டிக்கிளிகளை பத்தி நம்ம பார்க்கும்போது யாத்திராகமம் 10:13 கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணின போது வெட்டுக்கிளிகள் வந்து எகிப்தில் விழுந்தன. வாதை எகிப்துல வந்த வாதைகள்ல இந்த வெட்டுக்கிளிகளும் ஒண்ணுதான். இப்போ அது கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணின போது, அப்ப இந்த கீழ்காற்று அப்படிங்கிறப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, காற்றின் திசையில வெட்டுக்கிளி செல்வது தேவனுடைய சித்தத்தின் பாதையில விசுவாசிகள் செல்வதற்கு அடையாளமா இருக்குது. தேவன் காற்றை வீச பண்றாரு, வெட்டுக்கிளிகள் எல்லாம் அந்த காற்றினுடைய அந்த வேகத்துக்கு போகுது. அப்போ விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின் பாதையிலே விசுவாசிகள் செல்வதற்கு இது அடையாளமா இருக்குது. அப்போ காற்று வந்து தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுது, அதுக்கு சத்தம் நமக்கு கேட்கறது இல்லை. ஆனா எந்த இடத்துல வருது எந்த இடத்துல போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆவியால் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி யோவான் 3:8 பார்க்கிறோம். ஆவியால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களா, கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை இணைத்தவர்களாய் ஆவியில பிறந்தவர்களா இருந்தா தேவனுடைய சித்தத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்வது நிமித்தமாக தேவனுடைய சித்தத்திற்கு நாம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுத்து செயலாற்ற முடியும். அப்போ கர்த்தரால் நடத்தப்படுங்க. பரலோக காற்றாகிய ஆவியானவரால் நடத்தப்படணும். உங்களுடைய வழிகளை பார்க்கும்போது கர்த்தருடைய வழி 1000 மடங்கு மேன்மையா இருக்கும். நம்ம சுயமா சிந்திக்கிறத காட்டிலும் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் முற்றிலுமாக இணைந்து இசைந்து கொடுக்கும் போது அவருடைய சித்தம் மகா மேன்மையா இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி இல்லாம நம்மளாம் செய்ய முடியுமா, என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு தேவன் நம்மோடு இடைப்பட்டு அவர் நடத்தக்கூடியவரா இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் என்னுடைய சகோதரனும் சகோதரியமா இருக்கான்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ அநேக நேரங்கள்ல ஆவியானவரால நடத்தப்படாம இதுவும் கடவுள் சுத்தமா இருக்குமோன்னு ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம சில காரியங்கள்ல இறங்கிடுவோம். கொஞ்சம் துணிச்சலா இது தவறுன்னு சொல்லி நமக்கு உணர்த்தப்படுவோம். ஆனாலும் பரவாயில்ல, கடவுள் சித்தமா இருக்குமோ அப்படிங்கிற சுய ஞானத்துல சில வேலைகள் இறங்கிடுவோம். அப்படி இறங்கி நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். பண ஆசை, உலக ஆசை, இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வந்து அந்த அந்த கடவுள் இதா இருக்குமோ, இதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளை கொண்டு போய்விடும். அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றணும். வெட்டுக்கிளிகள் காற்றின் திசையை அறிந்திருக்கின்றன. ஆவிக்குரிய பெருங்காற்று வீசிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல ஏராளமான ஜெப வீரர்கள் எழும்பிட்டு இருக்கிறாங்க. வெட்டுக்கிளிகள் பவுஞ்சாய் புறப்படும் போது கர்த்தருடைய வருகையிலே நாம் அவருக்குன்னு எதிர்கொண்டு போகிறதுக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். ஒரு பெரிய கூட்டத்தை நம்மோட கூட்டிட்டு போகணும். ஒரு பெரிய கூட்டத்தை நம்மோட கூட கூட்டிட்டு போகணும். எங்க? பரலோகத்துக்கு. ஆவியானவருடைய கிருபையினால நம் ஒருமனப்பாட்டின் ஆவியையும் அன்பின் ஐக்கியத்தையும் நம்ம காத்துக்கொள்வது மிகவும் அவசியமா இருக்குது. அன்பின் ஐக்கியம் அந்த சட்டை அந்த கால் பின்பகுதியில அந்த ரெக்கை அடிக்கிறத பக்கத்துல இருக்கிற வெட்டுக்கிளி கேட்கிற அளவுக்கு ஒரு இணைப்பு இருந்திருக்கு அவங்களுக்குள்ள. ஒரு வெட்டுக்கிளிக்கு இன்னொரு வெட்டுக்கிளிக்கும் அந்த ஒரு தொடர் வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கு? மற்றவர்களோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கு? நாம் மாத்திரம் கடவுள் பரிசுத்தவானா மாத்தி கடவுள்கிட்ட போகணுமா, பரலோக ராஜ்யத்தை அடையணுமா? நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துல எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வெட்டுக்கிளியிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது காற்று வீசும் திசையை நோக்கி அது போவது போல ஆவியானவர் நம்மை எந்தபடி வழி நடத்துகிறாரோ அந்தபடி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம் செயலாற்ற வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது சிலந்தி பூச்சி.
நீதிமொழிகள் 30:28 பார்க்கும்போது, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. ஞானம் உள்ளவர்களுடைய வரிசையில கடைசியா வர்றது மிஸ்டர் சிலந்தி. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டோம். சிலந்திட்டு இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சிலந்தியை பத்தி நமக்கு என்ன தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். சிலந்தி அழகா கூடு கட்டும் இல்லைங்களா? நல்ல அழகா கூடு கட்டும். எப்படி இந்த டைரக்ஷன்லாம் கரெக்டா வருதுன்னு சில நேரங்கள்ல நின்று பாக்குறது உண்டு. எப்படி இப்படி கட்டுதுன்னு. ஒரு சின்ன பூச்சி தான் சிலந்தி. அதனுடைய கூடு எங்க இருக்குங்க? உயரமான இடத்துல இருக்கு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துலதான் அது இருக்கும். அது எந்த அரண்மனையிலயா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண குடிசையிலயா இருந்தாலும் சரி, அதனுடைய இருப்பிடம் எங்க இருக்குது? மேல இருக்குது. அதனுடைய அதனுடைய அது மேலதான் அந்த தன்னுடைய வீட்டை கட்டும். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா, சிலந்தி ராஜா அரண்மனையில இருந்தாலும் ஏழை வீட்டிலயா இருந்தாலும் தன்னுடைய இடத்தை மேலானவைகள்ல சிந்திக்குது. மேலானவைகளா இருக்கணும்னு சிந்திக்குது. இப்ப நம்மளுடைய நினைவுகள் எப்படி இருக்கணுங்க? மேலானவைகளை மேலானவைகளை நாடணும். பூமிக்குருவிகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாட வேண்டும். ஒரு சிலந்தி பூச்சி இப்படி சுண்டி விட்டோம்னா அதுல 8 காலம் பறந்து போயிடும். லேசா தட்டினா போதும் சுருங்கிடும். லேசா தட்டினீங்கன்னாலும் அப்படியே என்ன செய்யும்? சுருங்கிடும். லேசா ஒரு சுண்டினீங்கன்னா அதனுடைய 8 காலம் 8 பக்கம் திரும்பி. அவ்வளவு ஒரு அற்பமான ஒரு ஜந்து. ஆனா அதுக்கு இருக்கிற ஞானம் எப்படின்னு பார்த்தா, அழகா ஒரு தனக்குன்னு ஒரு இல்லத்தை கட்டுது. அந்த இல்லம் எங்க இருக்குதுங்க? மேல இருக்குது. எத்தனை தடவை நீங்க அதை களைச்சு களைச்சு போட்டாலும் மறுபடியும் என்ன செய்தாது? கட்டுது. தெரியாம நிறைய நேரம் போவோம். பயன்படுத்தாத இடத்துல அது அந்த சிலந்தி கூடு கட்டியிருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்மள அறியாம அது தட்டிடுவோம், அது கிளீன் பண்ணிடுவோம். ஆனாலும் கொஞ்ச நாட்களுக்குள்ள அது என்ன செய்யும்? தன்னுடைய முயற்சி அதை தொடர்ந்து செயல்படுத்துது. இப்போ இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்றது, கைவேலை அல்லாத நித்திய வாசஸ்தலத்தை நம்ம ஆவலோட எதிர்பார்க்கணும். எங்க? பரலோகத்துல. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கடவுள் சொன்ன வார்த்தை யோவான் 14:2-3 என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏசாயா 59:6 வாசிக்கும் போது, சிலந்தி பூச்சி அற்பமானது, அதனுடைய வளையும் அற்பமானது. ஆனா அதனுடைய நெசவுகள் வஸ்திரத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. பட்டுப்பூச்சி பட்டு புடவை, அதனுடைய அதுல இருந்து வர்ற அந்த நூல், பட்டு நூலை புடவை நெய்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா சிலந்தி பூச்சியினுடைய அந்த அது உருவாக்கக்கூடிய அந்த 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 என்ன சொல்றது, அந்த இலை ஒரு நெசவு செய்யற அளவுக்கு இல்லை. அப்படி சொல்லி வேதம் ஏசாயா 51:9 சொல்லப்பட்டிருக்குது. அது நெசவுகள் வஸ்திரத்திற்கு ஏற்றவைகள் அல்ல. ஆனாலும் அந்த கூடு களைஞ்சா திரும்பி திரும்பி கட்டக்கூடிய ஒரு மன உறுதி அதுக்கு இருக்குது. ஸ்காட்லாந்து தேசத்தை சேர்ந்த ராபர்ட் ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா 13 முறை யுத்தத்தை மேற்கொண்டு தோல்வி அடைஞ்சிட்டார். 13 முறை யுத்தம் பண்ணி தோல்வி அடைஞ்ச உடனே அவரும் இதே மாதிரிதான் போய் ஒரு பாறை இடுக்கல்ல போய், இனி ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிற நேரம் அங்க ஒரு சிலந்தி வீடு கட்டியிருக்கு. அந்த வலைய பாத்தீங்கன்னா அது அந்த இவரு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. அவருடைய தோல்வி எண்ணங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள அதிகமா, ஆனா அதே எண்ணத்துல தனிமையில இருக்கிறப்போ அந்த சிலந்தி கூடு கட்டுறத அப்படி பார்த்துட்டே இருக்காரு. அநேக தரம் கீழே விழுந்து விழுந்து மறுபடியும் என்ன செஞ்சுச்சுங்களா, போய் போய் அந்த தன்னுடைய தான் கட்டின வீட்டை தொடர்ந்து அந்த வலையை பின்னிட்டே இருந்தது. அப்ப இந்த சாதாரணமான ஒரு சின்ன பூச்சி இது எப்படி தொடர்ந்து இதனுடைய வேலையை செய்யறதுக்கு இவ்வளவு சுறுசுறுப்பா இதனுடைய வேலையை செய்ய நினைக்கும் போது, நான் ஏன் சோர்ந்து போனோம் அப்படின்ட்டு தனக்குள்ள ஒரு ஒரு வீரத்தை, ஒரு ஒரு சக்தியை உருவாக்கி கொண்டு போய் அவர் இந்த நாட்டை ஜெயிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் எழுந்து போய் அந்த அதே 13 முறை தோல்வியுற்ற அதே இடத்துல ஜெயிச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நீதிமான்கள் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. நிறைய நேரங்கள்ல நம்மளை விழப் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. என்னுடைய வசனங்கள் நம்ம தியானிக்கும் போது
நிறைய நேரம் நம்ம உங்கள்கிட்ட சொல்றது உண்டு. தேவன் பிசாசு நம்மள பலவீனத்தை நமக்கு சுட்டி காட்டி காட்டி நம்மளை எழுப்ப விடாதபடி நம்மளை சொல்லுவான் நம்ம கிட்ட. ஆனா கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைத்து நமக்கு இருக்கிற திறமை என்ன அப்படிங்கிறத உணர்த்துறவர் தேவன். அப்ப நிறைய நேரம் நம்ம விழுந்து போறது உண்டு. நிறைய பொருத்தனைகள் செய்து நம்ம அதை கடைபிடிக்க முடியாத நேரங்கள் உண்டு. நான் அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவோம், ஜெயம் பண்ணி இருக்க முடியாது. நான் டெய்லி நான் இத்தனை வசனம் வாசிப்போம்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவோம், அதுல நம்ம விழுந்து போயிருப்போம். இப்படி நிறைய நேரங்கள்ல நம்ம இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒழுங்குல இருந்த நேரத்துல நிறைய விழுந்து போயிருப்போம். இந்த நாள்ல நம்ம பொய் சொல்லக்கூடாது, எந்த சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருப்போம். இப்படி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பாக்குறப்போ என்னெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம விழுந்து போயிருப்போம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்தாலும் கூட நீதிமான் என்ன செய்வாங்களாம், 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். 7ன்னா 7ன்னு மட்டும் இல்லை, 7 70 தடவைன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லையே இல்லை. மன்னிக்கணும் 7 70 தடவைன்னு சொல்லி அப்ப எல்லை இல்லாத இந்த 7ங்கிற வார்த்தைக்கு எல்லையே இல்லாத ஒரு வார்த்தை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை இருந்தாலும் கர்த்தருக்காய் மறுபடியும் எழுப்பி நிற்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். தொடர்ந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். முடிவு பரிவந்தம் நிலைத்திருக்கிறவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். அப்போ விழுந்தாலும் எழும்பி 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 கர்த்தருக்காக நாம ஓடும் போது கர்த்தர் நமக்குரிய பலனை கொடுப்பார். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குங்க? பரலோகத்துல. எபிரேயர் 11:9-10 வாசிக்கும் போது, ஆபிரகாம் பரலோகத்திலே தன் வீட்டை கட்டினார், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் நமக்காக கட்டிட்டு இருக்கிற அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்கு நாம் காத்துட்டு இருக்கிறவர்களா இருக்கணும், ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். எந்த நேரம் நமக்கு மரணம் அப்படிங்கிறது நமக்கு பயப்படுத்தல. நானுமே எனக்குள்ள கேட்டுக்கிற வார்த்தைகள் தான் இது. எந்த நேரம் வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில முடிவுகள் வரலாம். எந்த நேரம் வாழ்னாலும் நம்முடைய வாழ்க்கையில நல்ல சுகமா இருக்கிறோம். நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் உள்ள எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நல்லா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. நேற்றைய தினத்துல ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? டைரக்டர் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். பாத்தீங்கன்னா நல்ல காலையில அழகா வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பலவீனமும் இல்லை, எந்த மெடிசனும் அவர் எடுத்துக்கலையா. அவங்களுடைய மனைவியோட காலையில அழகா வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து சோஃபால உட்கார்ந்ததுதான் கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு இருந்திருக்காரு. அவர் இப்ப நம்ம கூட இல்லை. அப்போ வாழ்க்கையில நம்முடைய முடிவு எந்த நேரத்துல இருக்கோன்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை அவருடைய வசதி வாய்ப்புகளை வைத்து பார்க்கும்போது ஒரு சரியான நேரத்துக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா பிழைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம கெஸ் பண்ணலாம். ஆனா காலங்கள் யார் கையில இருக்குங்க? கர்த்தருடைய கையில இருக்கு. எந்த நேரம் வேணாலும் தேவனுடைய அழைப்பு நமக்கு நேராய் வருவதற்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். எறும்பு மூலம் என்ன கற்றுக்கொண்டோம்? மாறி காலத்திற்காக தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். 2வது முயல் என்ன செய்யுங்க? கண்மலையில தன்னுடைய வீட்டை கட்டுது. நம்முடைய கண்மலை இயேசு கிறிஸ்து. அடுத்து பார்க்கும்போது வெட்டுக்கிளி எப்படிங்க? காற்று அடிக்கிற திசையை நோக்கி தன்னை ஈடுபடுத்தி அது பறந்துட்டு போகுது. அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு நாம் முழுமாய் ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவன் மகிமையாய் நாம் மூலம் செயல்படுவார். கடைசியாய் பார்த்த அந்த சிலந்தியை பற்றி பார்க்கும்போது விடாமுயற்சி. எந்த சூழ்நிலையிலும் விடாமுயற்சி, உயர்ந்த நினைவுகள், விடாமுயற்சி. எத்தனை தோல்விகளை சந்திச்சாலும், எத்தனை நேரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கீழே விழுந்தாலும் கூட தொடர்ந்து எழுப்பணும். எழும்பி நம்மளுடைய கடைசி வரைக்கும் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நிறைவேற்றணுங்கிற விஷயத்துல ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களா இருப்பார். எல்லா நேரமும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம கிட்ட தேவையில்லாத காரியங்கள் இருந்தாலும் என்ன செய்யணும்? அதை இயேசுவின் ரத்தத்தினால என்னிடத்துல இருந்து அதை மாற்றுங்க, இயேசுப்பா உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்படின்னு நமக்கே தெரியும்.
நமக்குள்ளா இருக்கிற தேவையற்ற காரியங்கள் அதையெல்லாம் நம்ம தேவனிடத்துல சொல்லி சொல்லி நாம் செய்யும் போது தேவன் நம்மை அவருக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்துல வாழ்வோம். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் ஆண்டவரே. அற்ப ஜந்துக்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த நீதிமொழிகள்ல நாங்கள் வாசிக்கிற இந்த வசனத்தை தேவன் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு பிரயோஜனமாக்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் நித்தியத்திற்குரிய ஆயத்தங்களா இருக்கட்டும் சுவாமி. உடைய சித்தத்திற்கு நாங்கள் அடிபடியிருந்தவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞான கண்மலையாகி உண்மை நாங்கள் சார்ந்து வாழ கிருபதாங்க சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய முயற்சி ஆண்டவரை நித்தியத்துக்கு ஏதுவா இருக்கட்டும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெயத்துவாகி நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் அப்படியா நீர் வழிநடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.